ஹலோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு லோன் உல்ஃப் ஆஃப்லைன் ப்ராங்க் பண்ணதாக போயிருப்போம். வாங்க இப்போ பார்க்கலாம். அப்புறம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் போட்டு விட்ருங்க. இன்ட்ரோ கொடுக்கவே மறந்துட்டோம்ங்களா? நான் உங்கள் எஃப்எஃப் டாக்ஸிக் கேமிங். கைஸ் வாங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வராரே வந்து என்ன கைஸ் இப்படி நம்ம நினச்சா ஒன்று ஹெட்செட்டில் வச்சிடலாம். சரி கொஞ்சம் போர் அடிக்குது. டக்குன்னு வந்து முடிச்சு விட்டாலும் பரவாயில்ல. 4வது ரவுண்ட் நம்ம அமௌண்ட்லாம் போடுவோம். 4வது ரவுண்ட் வந்து அடிச்சு விட்றலாம் அப்படியே லைட்ஸ்லி. பக்கத்தில் நின்றுட்டே அவர் கை கொரியாவை சேர்ந்த இருப்பாரோ. பாய்மேன் கொரியான்னு போட்டிருக்காரு பேரில். இப்போ புது லோன் உல்ஃப் மேப் வேறு கொண்டு வந்துட்டாங்க. நம்மளுக்கு ஒன்றும் தெரில எப்படி போகணும் எப்படி வரணுன்னு. இப்படி கன் எடுத்தால் தான் அவங்க நம்புவானுங்க ஆஃப்லைன் ப்ராங்க்குன்னு. அதனால தான் இப்படி கன் எடுத்திருக்கோம். வராப்பில் அங்கேருந்து பக்கத்தில் ஹெட்ஷாட் வைப்பாரா? யாருங்க அவர்? அப்புறம் நீங்கள்லாம் ஆடு 4வது ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு இருக்குடி. அப்புறம் பார்த்திங்கன்னா எனது நம்ம ரிவெஞ்ச் எடுக்கலாம். ரிவெஞ்சு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கு ஷேரு அப்படியே அந்த ரிவெஞ்சு பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு காம்பினேஷன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இப்படி ஒன்று ஹெட்டு மேலே வச்சுருக்கலாம். என்னன்றது பாருங்க, அவர் விட்டு விட்டு சுட்டுட்டு இருக்காரு. அடிப்பாரு இன்னைக்குள்ள வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கணும் போல. 5வது ரவுண்ட் வந்துருச்சு. அவர் தான் எடுக்கணும் போல். சரி அவரே எடுக்கட்டும். நம்மளோட ஆட்டமே இப்போ தான் ஆரம்பிக்க போகுது. கிராஸ் எடுத்திருக்காரு பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன அவர் வந்து நிற்கட்டும், நம்ம மண்டை மேலே வச்சிடலாம். இந்த நிற்பார், பார்த்துக்கிட்டு நிற்பார். அதுக்குள்ளே நம்ம அடிச்சிடணும். அவ்வளோதான். நம்ம தான் எப்போவுமே அடுத்த ரவுண்ட் பாருங்க. நம்ம கில்டு பேரெல்லாம் தட்டி காமிப்போம். இந்த ரவுண்டோ அடுத்த ரவுண்டோ எந்த ரவுண்டுன்னு தெரில. நீங்கள் வேணால் பாருங்க. அவரை காணவே காணோம். வந்துருச்சு. இப்போ வேறு எதோ முன்னாடி தான் வாங்கினேன். நம்மளும் அவருக்கு சரியான டேமேஜ் கொடுத்தாச்சு. வாங்குவார் வருங்க கைஸ். கில்லு காமிப்போம் அப்படியே. பக்கம் மட்டும் போயிடாதீங்க சார். அந்த மாதிரி எடுத்தாச்சு. யூஎம்பி இப்போ ஏடபிள்யூஎம் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. அசாட்டில் மண்டை மேலே வைக்கலாமா? சாலியாக இருக்கும். சாலியாக திட்டாதீங்க, ஜாலியாக இருக்குன்னு சொல்லணும். இந்த சந்துக்குள்ளே போய் பார்ப்பேன், இந்த சந்துக்கும் போக முடியாது. யாருங்க அவர்? பார்த்துட்டே இருக்கான். முடிச்சு விட்டாச்சு. சைக்கோ பாய்ஸ். சாரி மன்னிச்சுக்கோங்க. இரும்புல சப்பலில் தான் ஏதோ லெட்டர் போட்டிருக்கு. அது என்ன லெட்டர்னு சப்பலுக்கு லேக் ஆகிடும். பார்த்துருக்கீங்க, ஒரே இடத்துல ஓடிட்டுருப்பேன். லேக் ஆகிடும் டக்குன்னு நின்றுட்டுருப்பேன். வேறு எதுவும் எடுத்துக்காதீங்க. ஏடபிள்யூஎம்ல 1 வைப்போமா? அழுத்தி போய்
இனி யூஎம்பியில் கொஞ்சம் கொடுத்தா அடிச்சாச்சு. இப்போ மூஞ்சி காம்போம் பாருங்க. இந்த ரவுண்டு தான், இந்த ரவுண்டு அடிக்கலைன்னா அசிங்கமாக போயிடும். ஆனால் நம்ம அடிச்சிருப்போம். டெசர்ட்டு யூஎம்பி ஷார்ட் கன்னு. உட்காந்து டெசர்ட்டில் செட்டிங் ஷாட் அடிப்போம் பாருங்க, பங்கமாக இருக்கும். அப்படி இந்த